ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஒரு பிரைடோட என்கேஜ்மெண்ட் ப்ளவுஸ் டிசைன் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சாரீ எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இதுதான் சாரியோட கலர் பார்த்தீங்க அப்படின்னா டபுள் கலரில் இருக்குது. க்ரீன் கலர் சாரீ அண்ட் முந்தானி பார்த்தீங்கன்னா மெரூன் கலரில் இருக்குது. க்ரீன் வந்து ஒரு நல்ல ஒரு பேரட் க்ரீன், அந்தளவுக்கு டார்க் க்ரீன் தான். பட் இந்த வீடியோவில் வந்து அந்தளவுக்கு கிளியராக தெரியலை. சாரீ ஃபுல்லாகவே இந்த மாதிரி ஒரு புட்டா இருக்குது. தென் பார்டர்ஸ் வந்து ஒன் சைடில் வந்து இந்த மாதிரி சின்ன பார்டர்ஸும், இன்னொரு சைடு வந்து கொஞ்சம் லென்த்தி பார்டர்ஸும் இருக்குது. அண்ட் பார்டர்ஸ் ஃபுல்லாகவே மெரூன் கலர் தான். அண்ட் சாரியோட முந்தானி பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே நல்ல மெரூன் கலரில் ஜரி ஒர்க் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. பட் இது வந்து காப்பர் ஜரி. நம்ம ஒர்க் வந்து கோல்டில் தான் பண்ணியிருக்கோம். ப்ளவுஸ் பீஸுமே சேம் இதே கலரில் வந்து சில்க் காட்டன் மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து சாரியில் இருக்கிற அந்த க்ரீன் கலர் வந்து மெஜாரிட்டியாக இருக்கிற மாதிரி ஒர்க் பண்ணியிருக்கோம். ஓவராலாக இந்த ப்ளவுஸோட டிசைன் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே நீட்டான ஒரு டிசைன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ப்ளவுஸோட ஸ்லீவ் டிசைன் தான் பார்க்குறோம். ஸ்லீவ் வந்து எல்போ ஸ்லீவ் தான். எல்போ ஸ்லீவில் வந்து இந்த மாதிரி ட்ரேசிங் எடுத்திருக்கேன். ட்ரேசிங் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஹாஃப் சர்க்கிள், அந்த ஷோல்டர் பக்கத்தில் வந்து ஒரு ஹாஃப் சர்க்கிள் வர மாதிரியும் அதில் கொஞ்சம் லீவ்ஸும் ட்ரா பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா ஸ்லீவோட சென்டர் போர்ஷனில் ஒரு ஹாஃப் சர்க்கிள் மாதிரி ட்ரா பண்ணியிருக்கேன். தென் கீழே வந்து இந்த மாதிரி லைன்ஸ் வர மாதிரி கொடுத்துருக்கேன். தென் இதில் பார்டர் ஒர்க்குக்காக கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்துருக்கேன், எம்டி ஸ்பேஸு. நம்ம வந்து இதை எப்படி டிசைன் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். பார்டர் லைன் பார்த்திங்க அப்படின்னா கோல்டன் கலர் கட் பீட்ஸ் யூஸ் பண்ணி லோடிங் கொடுத்துருக்கேன். ஃப்ளாட் லோட் தான், உள்ளே வந்து பேஸ் எதுவுமே கொடுக்கல. அப்புறமா ஒரு ஃப்ளார் போடுறதுக்காக ஃப்ளாரோட சென்டர் போர்ஷனுக்கு வந்து பிளெயின் சக்கரி யூஸ் பண்ணியிருக்கேன். தென் அப்புறமா அதுலேருந்து ஃப்ளாரோட பெட்டல்ஸ் போடுறதுக்காக ஃபஸ்ட்டு க்ரீன் கலரில் ஒரு சீக்வன்ஸ், அப்புறமா ஒரு 4 சுகர் பீட் அந்தளவுக்கு எடுத்திருக்கேன். தென் இதே மாதிரி கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு பெட்டல்ஸ் அரேஞ்ச் பண்ணணும். இதில் வந்து நான் ஒரு 6 பெட்டல்ஸ் வர மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். இதுவே நீங்கள் வந்து இதில் மிடில் இருக்கிற ஸ்பேஸ் இல்லாமல் ஃபுல்லாக இதே ஸ்டிச்சு கூட கொடுக்கலாம். நான் வந்து இதுக்கு மிடில் வந்து த்ரெட் ஒர்க் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸ்பேஸ் வந்து ஈவனாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு கரெக்டாக வராது அப்படின்னா ஃபஸ்ட்டே வந்து மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து அந்த மிடில் இருக்கிற கேப்லலாம் வந்து லெவங்கம் ஸ்டிச்சஸ் கொடுக்க போகிறேன். அதுக்காக வந்து சில்க் த்ரெட் வந்து பேரட் க்ரீன் கலரில் வந்து சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். டோட்டலாக இதில் வந்து 16 ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்திருக்கேன். இதில் வந்து நான் சீக்வன்ஸ் கொடுக்காம நாட் மட்டும் கொடுக்குறதுனால த்ரெட் வந்து இந்த அளவுக்கு எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து சீக்வன்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா த்ரெட் வந்து கொஞ்சம் கம்மியாக போட்டாலே போதும். அண்ட் இதில் வந்து அந்த பீட்ஸ் கொடுக்குற இடத்துல வந்து சீக்வன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால இதில் வந்து நான் சீக்வன்ஸ் யூஸ் பண்ணல. பட் இதுலேயும் சீக்வன்ஸ் யூஸ் பண்ணாலும் நல்லா தான் இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி கூட சேம் இதே மாதிரி ஃப்ளார் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு சின்ன கொடி லைன் அண்ட் ஒரு லீஃப் மாதிரி ட்ரா பண்ணியிருக்கேன். ஜஸ்ட்டு சாக் பீஸ் வச்சு தான் ட்ரா பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு அதில் வந்து அந்த லைனில் வந்து சுகர் பீட் தான் கொடுக்குறேன். கோல்டன் கலர் சுகர் பீட் வந்து கரெக்டாக அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி கொடுக்கணும். இந்த குட்டியாக இருக்கிற கர்வ் லைன்லாம் கொடுக்கும்போது வந்து சிங்கிள் பீடாக வச்சு கொடுக்குறது வந்து சேஃபாக இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கோங்க. இதில் வந்து நீங்கள் கட் பீட் கூட யூஸ் பண்ணலாம், இல்லை கலர் பீட் கூட ட்ரை பண்ணலாம். அப்புறமா இந்த மாதிரி ஒரு கொடி லைன் கொடுத்துருக்கோம்ல, அதில் வந்து நம்பர் 4 ரவுண்ட் பீட் அண்ட் டிப்பில் வந்து ஒரு க்ரீன் கலர் சுகர் பீட் கொடுத்து இந்த மாதிரி ஒரு சின்ன லீஃப் எஃபெக்டில் ரெடி பண்ணணும். டிசைன் ஃபுல்லாகவே கோல்டு அண்டு க்ரீனு இந்த 2 கலரும் தான் வரும். ஸோ க்ரீன் வந்து கொஞ்சம் மெஜாரிட்டியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக எதுலெல்லாம் க்ரீன் மேக்ஸிமம் யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்த்து யூஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு ஒரு லீஃப் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன்ல, அதில் வந்து இந்த மாதிரி க்ரீன் கலர் கட் பீட் யூஸ் பண்ணி நார்மல் லீஃப் ஸ்டிச் தான் கொடுக்குறேன். லீஃபோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி பீட்ஸை அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்கணும். இதில் வந்து 3/4 அந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் வந்து நான் பேஸ் எதுவும் கொடுக்கல. பட் நீங்கள் கொஞ்சம் லோடிங்காக எம்போஸ்டாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா பேஸ் ஏதாச்சும் கொடுத்துக்கோங்க. அப்புறமா இதில் மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா அவுட்லைன் தான். கரெக்டாக அந்த லீஃபோட ஷேப் வரணும். அதுக்கேற்ற மாதிரி ஸ்டிச்சஸ் வந்து நீட்டாக கொடுத்துக்கோங்க. அப்போ தான் ஓவரால் டிசைன் வந்து நீட்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லீவில் வந்து 2 பார்டர் ஒர்க் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இவ்வளோ நேரம் கொடுத்த அந்த குட்டி மோட்டிவ் வந்து கண்டினியூஸாக வர மாதிரி கொடுத்துருக்கேன். நான் இதை வந்து ட்ரேசிங் எதுவுமே எடுக்கலை, ஜஸ்ட் ரஃபாக தான் ட்ரா பண்ணி அதிலேயே சாக் பீஸ் வச்சு ட்ரா பண்ணி போட்டுட்டேன். பட் நீங்கள் வந்து பிகினஸாக இருக்கீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டே வந்து பேப்பரில் வந்து ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ட்ரேஸ் எடுத்துகிட்டு டிசைன் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நீட்டாக இருக்கும்.
நெக்ஸ்ட்டு இந்த 2 பார்டர்ஸையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி லைன்ஸ் கொடுத்துருக்கேன். அந்த லைன்ஸையுமே ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லைன் வந்து சுகர் பீட் அண்டு நம்பர் 4 ரவுண்ட் பீட் மட்டும் வச்சு கொடுத்துட்டு, நெக்ஸ்ட்டு லைன் வந்து க்ரீன் கலர் கட் பீட் அண்ட் ஒவ்வொரு ஃப்ளார் சக்கரையும் வர மாதிரி கொடுத்துருக்கேன். அப்புறமா மேலே இருக்கிற அந்த ஹாஃப் சர்க்கிள்க்குமே நான் லோடிங் வந்து கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு இந்த லீஃப்லாம் எப்படி டிசைன் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதில் ட்ரா பண்ணியிருக்கிற இந்த லீஃப்க்குமே வந்து நான் சேம் க்ரீன் கலர் கட் பீட்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து மெட்டீரியல்ஸ் சேஞ்ச் பண்ணி ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதில் வந்து குட்டி லீஃப் தான். ஸோ பீட்ஸ் வந்து ஒரு 3 டைம்ஸ் வச்சாலே போதும். சேம் இந்த லீஃப் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அவுட்லைன் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ லீஃப் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஜரி அவுட்லைன் கொடுத்துட்டு நான் காமிக்கிறேன். இந்த மாதிரி லீஃப் ஃபுல்லாக கொடுத்துட்டு ஜரி அவுட்லைன் கொடுக்குறப்போ வந்து அந்த எக்ஸாக்ட் ஷேப் எடுக்கணும். அப்போ தான் நீட்டாக இருக்கும். நம்ம ட்ரா பண்ணுறது ஒன்று, அப்புறமா அந்த பீட்ஸ்க்கு அப்புறமா மேலே போடுற அவுட்லைன் வந்து எப்படியோ கொடுத்துட்டோம் அப்படின்னா வந்து அந்த ஃபினிஷிங் நீட்டாக இருக்காது. ஸோ கரெக்டாக அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி அவுட்லைன் கொடுக்கணும். சிங்கிள் லைன் தான் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து டபுள் லைன் கொடுக்குறதா இருந்தால் கூட கொடுக்கலாம். இந்த ஜரி அவுட்லைனை வந்து அப்படியே கண்டினியூ பண்ணி அதுலேருந்து ஒரு ஃப்ளார் மாதிரி கொடுக்கணும். அந்த ஃப்ளாருக்கு வந்து ஃப்ளார் சக்கரி யூஸ் பண்ணியிருக்கேன். சென்டரில் ஒரு சக்கரி அண்ட் அதை சுற்றி வந்து ஒரு 5 to 6 நீங்கள் எடுக்கிற சக்கரையோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி அது வந்து சேஞ்ச் ஆகலாம். சுற்றி கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு க்யூட்டான ஃப்ளார் கிடைக்கும். இதில் வந்து ஒயிட் ஸ்டோன்ஸ் தான் ஃபுல்லாகவே யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து க்ரீன் கலர் ஸ்டோன்ஸ் கிடச்சிதுன்னா அது கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்லீவோட அந்த ஹாஃப் சர்க்கிள் இருக்குல்ல ஷோல்டர் பக்கத்தில், அந்த ஹாஃப் சர்க்கிளில் வந்து கொஞ்சம் ஹேங்கிங்ஸ் ஆட் பண்ணலாம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக அந்த மாதிரி தான் ஐடியா பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்காக இந்த மாதிரி அந்த ஃப்ளார்லேருந்து ஒரு ஃப்ளார்லேருந்து 3 பீட்ஸ் ஹேங் ஆகுற மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். 3 லைன் கொடுத்து அதோட டிப்பில் வந்து இந்த மாதிரி டேப்லெட் பீட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். சேம் இதே மாதிரி எல்லா ஃப்ளார்ஸும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த சக்கரி ஃப்ளாரில் வந்து ஸ்டோன்ஸ் எல்லாம் ஃபிட் பண்ணியாச்சு. அண்டு 3 ஹேங்கிங்ஸ் வர மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம் இல்லை, அதுக்கு மிடில்லையும் வந்து ஒரு சுகர் பீட் ஃப்ளார் மாதிரி கொடுத்துட்டு அதுலேருந்து சிங்கிள் பீட் ஹேங் ஆகுற மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம். இது வந்து ஸ்டிச் பண்ணி போடும்போது தான் வந்து அந்த ஹேங்கிங்ஸ் வந்து நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நெக்ஸ்ட்டு இந்த ஹாஃப் சர்க்கிளுக்கு மேலே இருக்கிற அந்த எம்டி ஸ்பேஸில் வந்து வாட்டர் ஃபில்லிங் கொடுக்கலான்னு இருக்கேன். ஸோ அதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓவரால் இந்த டிசைன் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நீட்டான ஒரு டிசைன். கீழே வந்து ஒரு ஃப்ளோரல் பார்டர் லைன் 2 வர மாதிரியும் அதில் வந்து லைன்ஸ் கொடுத்து அந்த போர்ஷன் வந்து கொஞ்சம் சிம்பிளாக பண்ணிவிட்டு மேலே இருக்கிற இந்த ஆஃப் ஷோல்டர் ஒர்க் தான் வந்து ரொம்ப நீட்டாக ஒரு ரிச் லுக் இருக்கிற மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஆஃப் சர்க்கிளில் இந்த ஸ்பேஸ் எம்டி ஸ்பேஸ் இருக்குல்ல, இதை வந்து கொஞ்சம் ஹெவியாக பண்ணோம் அப்படின்னா தான் அந்த டிசைன் வந்து ஓவரால் ஃபினிஷிங் வந்து பக்காவாக இருக்கும். ஸோ அதுக்காக வந்து இதில் வாட்டர் ஃபில்லிங் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு யோசித்தேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு நம்பர் 4 ரவுண்ட் பீட் கொடுத்து அதை சுற்றி வந்து க்ரீன் கலர் சுகர் பீட் வச்சு இந்த மாதிரி குட்டி குட்டியாக ஃப்ளார்ஸ் வந்து ரேண்டமாக அரேஞ்ச் பண்ணணும். அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கு மிடில் இருக்கிற ஸ்பேஸ் ஃபுல்லாகவே இந்த மாதிரி வாட்டர் ஃபில்லிங் கொடுக்கணும். அதுக்காக க்ரீன் கலர் கட் பீட்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு கட் பீட், அப்புறமா நார்மலாக ப்ளெயின் ஸ்டிச்சு, செயின் ஸ்டிச்சு. இது வந்து பீட்ஸ் வந்து நான் ஜரி யூஸ் பண்ணி தான் ஸ்டிச் பண்ணுறேன். ஸோ ஒரு கட் பீட், அப்புறமா ஒரு ப்ளெயின் ஸ்டிச் கொடுத்து இந்த மாதிரி வாட்டர் ஃபில்லிங் பண்ணியிருக்கேன். ஓவரால் பார்க்குறப்போ அந்த ஃபினிஷிங் வந்து தெரியும் உங்களுக்கு, அந்த வாட்டர் ஃபில்லிங் எப்படி இருக்குது அப்படிங்கிறது. வாட்டர் ஃபில்லிங் பண்ணுறப்போ வந்து குட்டி குட்டி கர்வ்ஸாக கொடுக்கும்போது தான் அழகாக இருக்கும். ரொம்ப பெரிய பெரிய லைன்ஸாக கொடுத்துட்டு நம்ம பெண்ட் எடுத்தோம் அப்படின்னா வந்து அந்தளவுக்கு நீட் இருக்காது. ஸோ குட்டி குட்டி கர்வ் லைன்ஸாக வர மாதிரி பார்த்து கொடுங்க. இந்த டிசைன்லேயே இந்த வாட்டர் ஃபில்லிங் கொடுக்கறதுக்கு தான் மேக்ஸிமம் ரொம்ப டைம் ஆன மாதிரி இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் வந்து இதை விட பெஸ்ட்டாக ஏதாச்சும் ட்ரை பண்ணலாம் அப்படின்னா கூட நீங்கள் யோசித்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த டிசைன் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஓவரால் ஸ்லீவ் டிசைன் அண்ட் பேக் நெக் டிசைன் காமிக்கிறேன். இதுதான் ஸ்லீவோட ஓவரால் டிசைன். இதில் வந்து ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறமா கீழேயும் ஹேங்கிங்ஸ் வரும். ஸோ ஆஃப்டர் ஸ்டிச்சிங் வீடியோவும் பார்க்கலாம். ஓவரால் டிசைன் பார்க்குறப்போ தெரியும் அந்த ஃபினிஷிங் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறது. ஃப்ரேமில் இருக்கிறப்போ பார்க்குறதுக்கு டிசைன் வந்து ரொம்ப சிம்பிளாக இருந்த மாதிரி தான் இருக்கும். ஆஃப்டர் ஸ்டிச்சிங் நம்ம போட்டிருக்கும் போது தான் வந்து அந்த டிசைனோட லுக்கே வந்து தெரியும்.
இதுதான் ப்ளவுஸோட பேக் நெக் டிசைன். பேக் நெக் டிசைன் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பார்டர் லைன் வந்து லோடிங் கொடுத்துருக்கேன். க்ரீன் கலர் கட் பீட்ஸ் கொடுத்துருக்கேன். அப்புறமா நம்ம ஸ்லீவில் என்ன பார்டர் ஒர்க் கொடுத்துருந்தோமோ அதுவே இங்கேயும் ரிப்பீட் ஆகிற மாதிரி கொடுத்துருக்கேன். தென் புட்டாஸ் வந்து சக்கரி யூஸ் பண்ணி ஃப்ளாஸ் போட்டிருக்கேன். தென் டாசல்ஸ் பண்ணுறதுக்காக வந்து ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணி ஃப்ளார் ரெடி பண்ணியிருக்கேன். தென் இதுக்கு கீழே வந்து டாசல்ஸ்க்கு வந்து த்ரெட்டு ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ப்ளவுஸ் ஆஃப்டர் ஸ்டிச்சிங் வந்து இந்த மாதிரி தான் இருக்குது. அந்த ஷோல்டர் ஒர்க் எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க. ஆஃப் ஷோல்டரில் வந்து அந்தளவுக்கு ஹெவியாக கொடுத்துருக்கிறதுனால தான் வந்து டிசைன் வந்து ஓரளவுக்கு நீட்டாக ஃபினிஷ் ஆகிருக்கு. தென் ஸ்லீவில் வந்து எண்டிங்கில் வந்து சேம் அதே க்ரீன் கலர் டேப்லெட் பீட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் ஹேங்கிங்காக. தென் டாசல்ஸ் என்ன மாதிரி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க. இந்த டிசைன் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் இந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். சூப்பராக பண்ணி கொடுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் இனிமேல் பியூட்டிஃபுல்லான க்ரியேட்டிவான டிசைன்ஸ்லாம் உங்கள் கூட ஷேர் பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.